நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் எபிசோட்ல கமல் சார் டபுள் ஆம்லெட் பத்தியே பேசிட்டு இருந்தாரு. எப்படி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு எலிமினேஷன் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். அதையும் வேற சாட்டர்டே எபிசோட்லயே பண்ணிட்டாங்க. ஒருவேளை கமல் சார் இன்னொரு ஆம்லெட் சாப்பிடுவாரோ? எது நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம கமல் சார் விஷ்ணுவையும் பூர்ணிமாவை வச்சு நல்லாவே கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதாங்க பூர்ணிமா முத்தல கெட்ட போட்டு டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதுல அந்த ரொமான்ஸ் கேமியோ பெர்ஃபார்மன்ஸுக்கு விஷ்ணு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல விஷ்ணு வர லேட் பண்ணங்காட்டி மணி அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துட்டாரு. இது எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சு நல்லாவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு கமல் சார். அதுக்கப்புறம் எலிமினேஷன் கார்டை தூக்கிட்டு வந்து இந்த வீக்ல இப்பவே எலிமினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. விஷ்ணுக்கெல்லாம் மூஞ்சியே இல்ல. விஷ்ணுலாம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாரு. நான் தான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்போ போல வழக்கம் போல யாரு போவாங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஆளுக்கு ஒரு பேரை மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சாரே கூல் சுரேஷ் தான் எலிமினேட் ஆறாருங்கிறத ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாரு. கூல் சுரேஷ் வெளியே போறதுக்கு காரணம் ஆஸ் பர் த ஓட்டிங் மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது நிக்சன் தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தார். ஒருவேளை கூல் சுரேஷ் வீட்டு வெளியே ட்ரை பண்ணுங்க அனுப்பிட்டாங்களோ? இருந்தாலும் கடலமுத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. மேபி இருக்கலாம். கூல் சுரேஷ் வெளியே போனதை பத்தின உங்க பேருன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.